கடலூர் மாவட்டத்தில் நரிமேடு, பலாப்பட்டு கிராமங்கள் இடையேயான தரைப்பாலம் உடைந்ததால் 10க்கும் மேற்பட்ட கிராமங்கள் துண்டிக்கப்பட்டுள்ளது. பாலத்தில் பயணம் செய்த ஒருவர் உயிரிழந்தார். இதுகுறித்த தகவல்களை செய்தியாளர் ஸ்ரீதரிடம் கேட்கலாம். ஸ்ரீதர், கடலூர்ல தரைப்பாலம் உடைஞ்சதால ஏற்பட்டிருக்கும் பாதிப்புகள் என்ன? கடலூர் மாவட்டத்தில் கடந்த 30 நாட்களுக்கு முன்பு பெய்த கனமழையின் காரணமாக கடலூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து ஆறுகளும், ஏரிகளும், குளங்களும் வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது. குறிப்பாக இந்த வெள்ள நீர் என்பது கிராமங்களிலும் சூழ்ந்துள்ளது. இதனால் கிட்டத்தட்ட 208 கிராமங்கள் வெள்ள நீர் சூழப்பட்டு லட்சக்கணக்கானோர் வெளியேற்றப்பட்டு உணவுகள் கொடுக்கப்பட்டு வந்தது. தற்போது கிராமப்புறங்களில் இருந்து வெள்ள நீர் வடிந்தாலும் பல பகுதியில் இன்னும் மழைநீர் தேங்கி நிற்குது. ஆனால் ஆறுகளில் தொடர்ந்து காட்டாற்று வெள்ளம் என்று சென்று கொண்டது. குறிப்பாக தென்பெண்ணையாறு, கெடிலமாறு, வெள்ளாறு, பரவனாறு, மணிமுத்தாறு, கொள்ளிடம் என அனைத்து ஆறுகளும் தற்போது கரை புரண்டு ஓடும் வெள்ளத்தால் தொடர்ந்து மக்கள் பாதிக்கப்படுறார். குறிப்பாக நான் தற்போது நின்று கொடுக்கும் இந்த இடம் என்பது கடலூர் மாவட்டம் நரிமேடு பகுதியை சேர்ந்த பாலம். நரிமேட்டிலிருந்து பலாப்பட்டு கிராமத்திற்கு செல்லும் இந்த பாலத்தில் கெடிலமாறு குறுக்கே கட்டப்பட்ட இந்த தரைப்பாலம் என்பது சில நாட்களுக்கு முன்பு காட்டாற்று வெள்ளத்தில் இடிந்து போனது. இந்த இடிந்து போன காரணத்தினால் பலாப்பட்டு, பூவன் காலனி, பட்டிசரம், வடக்கு சாத்திப்பட்டு, சீராங்குப்பம் உள்ளிட்ட 10 கிராம மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள். இந்த பகுதியிலிருந்து அந்த பகுதிக்கும் செல்ல முடியாது, அந்த பகுதியிலிருந்து இந்த பகுதிக்கும் செல்ல முடியாத ஒரு நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். குறிப்பாக மாணவர்கள் அதிகமாக பாதிக்கப்படுகிறார்கள். சுற்றுவட்டார பகுதியில் இருக்கும் 10 கிராம மக்கள் சுற்றி வர வேண்டும். 15லிருந்து 20 கிலோமீட்டர் சுற்றி வர வேண்டும். இது மட்டும் இல்லாமல் அருகில் இருக்கும் சுந்தரவாண்டி, திருமணிக்குழி இணைக்கும் பாலமும் தரைப்பாலம் அடித்து செல்லப்பட்டது. இப்படி கெடிலமாட்டில் 2 பாலங்கள் உடைந்து போன காரணத்தினால் பல கிராமங்கள் பாதிக்கப்படுறது. இந்த கிராமங்கள் பாதிக்கப்பட்ட கிராமங்கள் அனைத்து கிராமங்களிலும் குறிப்பாக மருத்துவமனை கூட செல்ல முடியாத நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். அந்த அளவுக்கு இந்த பாதிப்பு என்பது. இன்று காலை நரிமேடு பகுதியிலிருந்து பலாப்பட்டுக்கு செல்ல முயற்சித்த கலியபுரம் என்பவர் பலாப்பட்டை சேர்ந்தவர். அவர் இந்த காட்டாற்று வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டு உயிரிழந்திருக்கிறார். இது குறித்து நம்முடன் பேசுவோம். இந்த பகுதியை சேர்ந்த இளைஞர்கள் இருக்கிறார்கள். குறிப்பாக இந்த பாலம் எப்போது உடஞ்சி, இதனால் என்ன மாதிரி பாதிப்பெல்லாம் இருக்குதுமா உங்களுக்கு? இந்த பாலம் உடஞ்சி இதோட ஒரு 30 நாள் ஆகுது. இந்த வழியாக செல்ல முடியல. நாங்கள் செல்லணுன்னா குறைஞ்சபட்சம் 15 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் சுற்றி வர வேண்டியது இருக்குது. அதனால் எல்லா பகுதியுமே ரோடு சேதமாகிருக்குது. ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு, ஸ்கூல் படிக்கிற பசங்க எந்த வழியாகவும் செல்ல முடியல. எங்களுக்கு உடனடியாக அந்த பாலத்தை அமைச்சு தந்தால் எங்களுக்கு போக்குவரத்து இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். காலேஜ் பசங்க, ஸ்கூல் படிக்கிற பசங்க கடலூர் படிக்கணுன்னா ஒரு 15 கிலோமீட்டர் போக வேண்டியது இருக்குது. பண்ருட்டிக்கு போகணுன்னா அப்படி அந்த பக்கமாக ஒரு 15 கிலோமீட்டர் சுற்றல் வருது. அதனால் சாத்திப்பட்டு வழியாக செல்லணும். ரோடு சுத்தமாக ரொம்ப நாஸ்தியாக இருக்குது. எங்களுக்கு இந்த பாலத்தை உடனடியாக கடலூர் மாவட்டத்தின் சார்பில் அமைச்சு தரணும். அமைச்சு தந்தால் எங்களுக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும். இந்த பாலம் உடனடியாக கட்டி கொடுத்தால் 10 கிராம மக்கள் வாழ்வாதாரம் காப்பாற்றப்படும். அது மட்டும் இல்லாமல் எதிர்காலம் வருங்காலம் படிக்கும் மாணவர்களுக்கும் இது முன்னுதாரணம். குறிப்பாக பள்ளிக்கு செல்ல முடியும். அது மட்டும் இல்லாமல் மருத்துவமனைக்கு செல்ல நோயாளிகள் பாதிக்கப்படுகிறார்கள். எனவே உடனடியாக இதை சீரமைக்க வேண்டும் என்பது கோரிக்கையாக இருக்கிறது. வேதவள்ளி.